நம்ம பிரதமர் மோடி ஐயா வாங்கியிருக்கிறாரு புது பிஹெச்டி. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனியில் நடிக்கிறாரு. இப்ப யாரும் ஏத்து குரல் கொடுக்கல? அன்னைக்கு இளைய தளபதி விஜய் என்ற ஒரு தமிழன் நடிச்சான் கத்தி. அன்னைக்கு தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்தீங்களே கத்தி. அதிமுக நம்பர் 3 உள்ளேன் ஐயா, அதிமுக நம்பர் 4 உள்ளேன் ஐயா. அவரு அரசியலுக்கு வராரோ வரலையோ, யாரோ நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது பில்டப். இன்னைக்கு மெட்ராஸ்ல ஜாஸ் சினிமா மன்னார்குடி வகையரை சேர்ந்தது. அதையும் மீறி தானே மன்னார்குடி வகையரை சேர்ந்த சசிகலா அம்மா வந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆகட்டும். வெளியில ஒரு பாப்கார்ன் ஒரு வேலை, பப்ஸ் ஒரு வேலை, கோக் ஒரு வேலை. ஆனா சினிமா தியேட்டருக்குள்ள எதுக்கு சார் இந்த வேலை? ஏன் சார் பெத்த தாயே வாழ வைக்க முடியாட்டா மத்த தாயை வாழ வைக்க முடியுமா? உடனே நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் கிண்டுவாருன்னு பார்த்தா ரவா நீங்க அரசியல்வாதி அரசியல் கட்சி தலைவர்கள் அம்மாடி ஆத்தாடி அப்படின்னு ஆடுங்களா கூத்தாடி நெட்ல படம் போடுறாங்க. எங்களுக்கு இல்ல பாதுகாப்பு, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வரி? மத்திய அரசே நீ தென்னகத்தை நசுக்காதே, எங்களுடைய திரையுலகத்தை போட்டு பொசுக்காதே. நடுத்தர ஏழை மக்களின் வாழ்வு நாறிவிடும், நாட்டின் முன்னேற்றம் எங்கே மாறிவிடும். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து பலமான குரல் கொடுத்தார். அவருக்கு எனக்கும் வேற சில கருத்துக்கள் இருக்கலாம், வேறுபாடு, மாறுபாடு, முரண்பாடு. இது டீசர், இனிமே தான் இருக்கு ட்ரைலர், இனிமே தான் இருக்குது பிக்சர். இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பத்திரிகையாளர்களை நான் ஊடகத்துறையினரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போ ஒரு அடிப்படை கருத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் இந்த முடிவு இதை வெளியிடுறேன். நான் நீண்ட நெடுங்காலமாக ஈழத்தமிழர்களுக்கு இந்த காங்கிரஸ் அரசு, மத்தியிலே முன்னால் ஆண்ட மத்திய அரசு காங்கிரஸ் அரசு துரோகம் இழைத்த காரணத்தால் காங்கிரஸோடு கைகோர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட கூட்டு சேர மாட்டேன் என்று ஒத்த காலில் நின்று ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளனாக, ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவனாக இத்தனை காலம் நான் வாழ்ந்தவன். கடந்த ஆட்சி அமையும் போது கூட மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைந்து விடக்கூடாது, மத்தியிலே பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு அமைந்தால் பரவாயில்லை என்று ஒரு மறைமுக ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் மத்தியிலே தாமரை அரசு மலர வேண்டும் என்பதற்கு நாங்கள் மறைமுகமாக அதற்கு கொடுத்தவன். அது மட்டுமல்ல, இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தப்போ கூட என்னுடைய குரலை நான் செல்ல வேண்டிய சில குறைகளை சொல்லியிருக்கிறேனே தவிர அதில் இருக்கக்கூடிய நிறைகளை நான் தட்டி கழித்தவன் அல்ல. ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சினிமா உலகத்தை இந்த வரி எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்காக நம்முடைய இயக்குனர் பேரரசு அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்ட அந்த விழாவிலே அன்றைக்கே நான் ஜிஎஸ்டி என்ற இந்த வரி விதிப்பு தமிழ் திரையுலகத்தை நசுக்கிவிடும், பொசுக்கிவிடும், இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும், தமிழ் திரையுலகத்தை இது வாட்டி வைத்திடும். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிராந்திய மொழிகளை இந்த ஜிஎஸ்டி வரி விதித்தால் அது பாதிக்கும் என்பதை நான் கடுமையாக எதிர்த்தேன். கடுமையாக எதிர்த்ததற்கு பின்னால் தமிழ் திரையுலகமே போராட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு தமிழ் திரையுலகத்திலே களத்தூர் கண்ணம்மாவிலே உதயமாகிய நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து பலமான குரல் கொடுத்தார். அந்த பலமான குரல் அவர் கொடுத்தார் என்பதையும் நான் ஊடகத்துறையிலே பத்திரிகையிலே நான் பதிவு செய்தேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்தேன். அவருக்கு எனக்கும் வேற சில கருத்துக்கள் இருக்கலாம், வேறுபாடு, மாறுபாடு, முரண்பாடு. ஆனால் இந்த ஜிஎஸ்டி மேட்டரில் இந்த விஷயத்தில் அவர் கொடுத்த குரலை நான் மதித்தேன் என்று சொன்னேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஜிஎஸ்டி வரி விதிப்பு, இந்த சரக்கு சேவை வரி விதிப்பு வருகிறது என்று சொன்னவுடன் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே தமிழ் திரையுலகம் ஏன் இப்படி காலம் கடந்து போராடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் என்று சொல்வார்கள். வரும் முன் நோயை காக்க வேண்டும், அது மட்டும்தான் புத்திசாலித்தனம். மழை காலத்தில் வெள்ளம் வந்த பிறகு ஐயோ வெள்ளம் 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 அபாயம்னு கத்தக்கூடாது. மழை வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி தூர் வாரணும். அதை மாதிரி நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது நேற்று ராத்திரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், யார் யாரோ எந்தெந்த துறையிலையோ என்ன ஆராய்ச்சி செஞ்சு வாங்கியிருக்கிறாங்க. டாக்டர் பட்டம் என்னும் பிஹெச்டி,
ஆனா மக்கள் தலையில எப்படியெல்லாம் வரி விதிக்கலான்னு ஆராய்ச்சி செஞ்சு நம்ம பிரதமர் மோடி ஐயா வாங்கியிருக்கிறாரு புது பிஹெச்டி. அதனாலதான் சரக்கு சேவை வரி என்று அவர் விதித்திருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி. பாருங்க, இந்த அது இதிலே இந்த அதாவது ஒரே வரி சீர்திருத்தம் இது இந்தியாவின் நீண்ட நாளைய கனவு என்று இந்த அரசு கூறிவிடும். ஆனால் என்னை கேட்டால் எல்லா துறையிலும் விலைவாசி ஏறிவிடும், நடுத்தர ஏழை மக்களின் வாழ்வு நாறிவிடும், நாட்டின் முன்னேற்றம் எங்கே மாறிவிடும் என்பதே என்னுடைய கேள்வி. இன்னொன்று, இந்த மத்தியில் இந்த பாரதிய ஜனதா அரசு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு வந்ததிலிருந்து வரி 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 என்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி. மக்களுக்கு எந்த விதத்திலும் ஏற்படுத்தி தரம் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி. இதுல சரக்கு சேவை வரிக்காக இவங்க நேற்று ராத்திரி எடுக்கிறாங்க, பிரம்மாண்டம் நடத்துகிறார்கள், பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. இதில் என்னன்னா, இவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய வட இந்தியாவை வாழ வைக்க நினைக்கிறார்கள், இந்தி திரையுலகத்தை வாழ வைக்க நினைக்கிறார்கள். அது அவர்களுக்கு இருக்கும் பாசம். அதற்காக எங்கள் தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்காதீர்கள், இந்த அளவுக்கு மோசம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று மாநில மொழிகளின் பிராந்திய படங்களை மத்திய அரசே ஒடுக்க நினைக்காதே. மாநில அரசுகளின் உரிமைகளை மீறி உள்ளே நுழைய நினைக்காதே. மத்திய அரசே நீ தென்னகத்தை நசுக்காதே, எங்களுடைய திரையுலகத்தை போட்டு பொசுக்காதே. ஆமா, இன்னைக்கு ஓட்டல் பொருள் கூட இன்னைக்கு காலைல பேப்பரை பார்த்தா குறைந்த 12% சில இடத்துல இன்னைக்கு சாப்பாட்டோட விலை ஒரு இட்லியிலேருந்து ஆரம்பிச்சு தோசை வரைக்கும் ஏறிடும், சில இடத்துல 18% ஏறிடும். இன்னைக்கு நிதியமைச்சர் அருண் ஜெட்லி எதிர்த்து உருவபம் இருக்கிறாங்க ஜவுளி கடை நடத்துறவங்களா, ஜவுளி அதிபர்கள்லாம். என்ன காரணம்? ஆனா இந்த ஜிஎஸ்டி வரியில பாருங்க என்ன கொடுமை. அதாவது ஒரு 100 ரூபாய் சினிமா கட்டணத்தை தாண்டினா மத்திய அரசு விதிக்கும் 28%, இதுல மாநில அரசு கேளிக்கை வரியாக விதிக்குமா 30%, இதர வரிகளை சேர்த்து நாங்கள் அரசுக்கு கட்ட வேண்டும் 64%, இதுல மீதி இருப்பது ஒன்லி எங்களுக்கு 36%. இதுல நாங்க திரையரங்கு உரிமையாளர்களும் திரைப்பட விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் பங்கு. ஆனால் நோகாமல் வேகாமல் அரசு எடுத்து சாப்பிடுமா நுங்கு. நொந்து கொண்டிருக்கக்கூடிய சினிமா உலகத்துக்கு ஊதுவாங்களாம் சங்கு. எப்படி இருக்கு? இதே தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழ்ல தலைப்பு வச்சா முழு வரி விலக்கு. நான் லட்சிய திமுகவோட போராடி கலைஞர் அரசு இடம் பெற்றது அதாவது முழு வரி விலக்கு அளித்தது முந்தைய கலைஞர் அரசு. அதை தொடர்ந்து வேறு விதத்தில் அதை தொடர்ந்து கொண்டிருந்தது அம்மாவின் முந்தைய அரசு. ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த வரி விதிப்பிலே மாறுபடுகிறது இன்றைய அரசு? ஒருவேளை இவர்களை ஆட்டி படைக்கிறதா மத்திய அரசு என்பதே என்னோட கேள்வி. இதே பக்கத்து மாநிலம் கேரள அரசு கேளிக்கை வரி தனியா விதிக்கல. ஜிஎஸ்டி 28% போடுறாங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல, 100க்கு கீழே 18%, 100க்கு மேல 28%. கேரள அரசு கேளிக்கை வரியை செஞ்சிருக்குது ரத்து. ஆனால் தமிழக அரசு மட்டும் எங்கள் திரையுலகத்தின் மீது ஏன் குத்துகிறார்கள் இந்த குத்து? அவங்க பண்றாங்க ரத்து, நீங்கள் மட்டும் ஏன் எங்க தமிழ் திரையுலகத்தின் மேல இந்த காட்டத்தை காட்டுறீங்க? என்ன காரணம்? அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு சதவீதம். ஏற்கனவே சினிமா தியேட்டருக்கு வர கூட்டம் குறைஞ்சு போச்சு. சின்ன படங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. சின்ன படத்துக்கு சீரழிவு, பெரிய படங்களுக்கு பேரழிவு. ஒரு பெரிய படம் 15 நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு. இதுல இத்தனை 64% எங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டா நாங்க எப்படி வாழ்வோம்? எங்க சினிமா உலகத்தை என்ன? அதனாலதான் இன்னைக்கு திரையரங்க உரிமையாளர்களும் கூடி திரையுலகினர் நாங்கள் திரண்டு நின்று போராடுவோம், திரையரங்குகளை மூடுவோம் என்று போராட தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் இன்னும் எங்களுடைய போராட்டம் வெடிக்கும். எங்களுடைய போராட்ட குரல் இந்த மத்திய அரசின் காதுகளில் ஒலிக்கும். ஒரு வேடிக்கை என்னன்னா, எனக்கு என்ன தெரியுமா, இது மாநில அரசு நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்கள் அழுகிற மாதிரி அழுவுங்க.
மத்திய அரசு 28% போட்டதை நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கோம். 100 ரூபாய்க்கு கீழே இருக்க டிக்கெட்னா 18% தாங்காது. ஏற்கனவே வரியே இல்லாத நேரத்திலேயே வாழ முடியல. இந்த ஜிஎஸ்டி வரி போட்டாலே தாங்காது. இதுல மாநில அரசு கேளிக்கை வரி போடுறது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப என்னன்னு கேட்டா, நீங்க மாநில அரசு நீங்க போடுற மாதிரி ஒரு 30% போடுங்க. உடனே இவங்க அரசு எதிர்த்து போராடுவாங்க. இந்த 30% நீங்க நீக்கிட்டீங்கன்னா யாரும் இந்த ஜிஎஸ்டி 28 எதிர்த்து போராட மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இது இவங்க நடத்தக்கூடிய டிராமா. என்ன பொறுத்த வரையில் இந்த ஜிஎஸ்டி வரி எங்க சினிமாவை என்ன நீங்க வாழ வச்சிருக்கீங்க? சினிமா என்ன இந்த யார் வாழ வச்சிருக்கீங்க? இத்தனை கோடி மூலதனம் போட்டு நாங்க சினிமா படம் எடுப்போம். எங்களுக்கு திருட்டு விசிடி வந்துருது. உடனே நெட்டில் படம் போடுறாங்க. தடுத்து நிறுத்திருப்பீங்களா? வேற யாராவது தொழில் செஞ்சா அவங்க பொருளை திருநா அவங்கள தடுப்பீங்களே, அவங்கள காப்பாற்றுவீங்களே? வெள்ளைக்காரன் போட்டு வச்சான் காப்பிரைட் ஆக்ட்னு. காப்பி கடை நடத்துறவனு கூட உரிமை இருக்கு. ஆனால் சினிமா படங்களை இத்தனை கோடி போட்டு எடுக்கக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய காப்பி ரைட்டுக்கு அரசாங்கம் இது வரைக்கும் என்ன உத்தரவாதம்? என்ன எங்களை காப்பாத்திருக்கீங்க? நெட்டில் படம் போடுறாங்க, எங்களுக்கு இல்லை பாதுகாப்பு. எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வரி? கேளிக்கை வரி இது வரைக்கும் மத்திய அரசு யாரு போட்டிருக்கா? 70 ஆண்டு கால வரலாறு. என்ன புதிய வரலாறு நீங்க படைக்கிறீங்க? எதுக்கு எங்க மேல போடுறீங்க சேவை வரி? நான் கேட்கிறேன். அரசியல்வாதிகள் தானே நீங்க பண்றீங்க சேவை. எம்எல்ஏ பண்றீங்க சேவை, எம்பி பண்றீங்க சேவை, கவுன்சிலர் பண்றீங்க சேவை. அப்ப மக்கள்கிட்ட வரி இவங்க சேவை வரி நீங்க வசூலிப்பீங்களா? கேட்கிறேன். அவங்கள்ட்ட வரி வசூலிப்பீங்களா? உரத்துக்கு 12% போட்டா அது 5% குறைக்கிறீங்க. சினிமாக்கே இவ்வளவு சதவீதம்? திரையரங்குகளை இழுத்து மூடிவிட்டால் ஒரு கருத்தை சொல்றேன், இந்திய அளவில் சொல்றேன், சினிமா மட்டும்தான், கலை உலகம் மட்டும்தான் இந்த நாட்டிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த சினிமா தான் அவுட்லெட். திரையரங்களை மூடி பாருங்க. எவ்வளவு பெரிய தலைவர் செத்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல திரையரங்களை மூட முடியுமா? 3 நாளைக்கு மேல மூட முடியுமா? நாடு தாங்காது, கொந்தளிச்சிரும். நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுரும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே பெருகி போயிடும். இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதே கலை உலகம் தான். நாங்க செய்யறது கலை சேவை. எங்களுக்கு போடுவீங்களா சேவை வரி? நான் கேட்கிறேன். சினிமா உலகமே இல்ல. நீங்க அரசியல்வாதி, அரசியல் கட்சி தலைவர்கள் அம்மாடி ஆத்தாடி அப்படின்னு ஆடுவீங்களா? கூத்தாடி கூத்தாடி எங்களுக்கு மட்டும் போடுவீங்களா வரி? எதிர்த்து போராடுவோம். அதனால இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு எல்லா விதத்திலையும் மக்களை பாதிக்குது. ஒன்று கவிழி அடிச்சா அது பலிக்கும் சார். அதே மாதிரி ஜவுளியில கை வச்சா அது நாடே எதிரொலிக்கும் சார். அதே மாதிரி புகையில நடந்தா கண்ணு தெரியாது. இந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நகையில கை வச்சா அது எல்லா ஆட்சியுமே ஆட்டும். அரிசியில கை வச்சா அரசியலை மாத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சார் இன்னைக்கு மோடி அரசு, பிரதமர் மோடி அரசு, மோடி அவர்கள் அவர் இந்த விஷயத்தில் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும். நான் காங்கிரஸ் எதிர்ப்பாளன். இன்னைக்கு இந்த சரக்கு சேவை வரிய அறிமுகப்படுத்துறாங்கன்னா இதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும்னா காங்கிரஸ் எதிர்க்கட்சி வலிமையா இருந்தா நடக்குமா? இடிப்பாறை இல்லா யமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் தாமே கெடும். எப்பயுமே எதிர்க்கட்சி வலுவா இல்லைன்னா கஷ்டம் சார். தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி என்ன ஆட்சி? யார் ஆட்டி வைக்கிறாங்க? யாரு பின்னணியில் இருக்கிறாங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிமுக ஆட்சியா? அது இல்லை உண்மை, அதில் இல்லை உண்மை. இவர்கள் யாரோ ஆட்டி வைத்தால் ஆடுகின்ற பொம்மை. இதுதான் உண்மை. திரையரங்கத்து உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், இந்த கூட்டமைப்பு இது மட்டும் பத்தாது. நான் தான் சொன்னேன், நீங்க ஏன் கேளிக்கை வரியை மட்டும், தமிழ்நாடு அரசு போடக்கூடிய கேளிக்கை வரியை மட்டும் எதுக்கணும்? ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் போறான்னு அவரு. நான் விஷால் சார் என்கிட்டயும் பேசினாரு. அந்த கடிதம் கொடுத்தா மட்டும் போராது, இவர் கொடுக்கிறாரு கடிதம். ஏன்னா மத்திய அரசு ஏன் சாதிக்குது மௌனம்? ஏன் எங்க சிறதை உலகத்தின் மேல் காட்ட மாட்டேங்கிறாங்க கவனம்? சார் நேத்தி ராத்திரி வரைக்கும் என்ன சார் நடந்தது? ஒண்ணு சார், திரையுலகத்தில் நண்பர் விஷாலாவது சொன்னாருன்னு சொல்றீங்க. நான் இது பேசக்கூடாது, ஆனால் பேசிய தீர்வுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவங்க நம்மளோட நடிகர் சங்கத்திலும் பொறுப்பில் இருக்கார் நண்பர் விஷால். அவராது பேசினார். ஓகே,
இந்த முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் நிர்வாகியாக வேற இருந்தார். அவர் தாங்க இந்த அம்மா கிரியேஷன் சிவா. அவர் சொல்றாரு, ஜிஎஸ்டி வரி தமிழ் திரையுலகத்தை பாதிக்குமா? நம்ம பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ரொம்ப நெருக்கம். அவர் இந்த பிரச்சனையில் இறங்கி குரல் கொடுக்கணும்னு சொன்னார். நேற்று ராத்திரி வரைக்கும் ஏன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுக்கல? நான் கூட சொன்னாரு, இப்படி சொன்னது யாரு? ரஜினி சார் குரல் கொடுப்பாருன்னு அப்படின்னு சொன்னது அம்மா கிரியேஷன் சிவா. உடனே நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் கிண்டுவாருன்னு பார்த்தா ரவா எதுவுமே கிண்டல. ஆனா அவரை தான் சொல்றாரு சிவா. தமிழ் திரையுலகத்துல நான் இன்னைக்கெல்லாம் என்னெல்லாம் வாழ வச்சு சினிமாங்க, எனக்கு சோறு போட்டது சினிமா. இன்னைக்கு நான் ஒரு திரையரங்கத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன். திரையரங்கங்க தான் என்னோட கோவில். திரையரங்களுக்கு வந்து போற மக்கள் தான் அந்த என்னுடைய தெய்வங்கள். இன்னைக்கு நான் தட்டில் சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா என்னோட ஒவ்வொரு சோத்து பருக்கையும் ஒரு ரசிகனை தான் பார்ப்பேன். என்னை வாழ வச்ச சினிமாவுக்கான நீ குரல் கொடுக்குறேன். ஏன் சார் பெத்த தாயே வாழ வைக்க முடியாட்டா மற்ற தாயை வாழ வைக்க முடியுமா? தன்னை வாழ வச்ச தமிழ் சினிமாவுக்காக குரல் கொடுக்கலன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக யாராவது குரல் கொடுத்து வாழ வச்சிட முடியுமா? இதுதான் சார் நான் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த தமிழ் திரைப்பட தயாரிக்கிறது முன்னாள் நிர்வாகி சொன்னார சிவா, தமிழ் திரையுலகத்துக்காக ஜிஎஸ்டிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி குரல் கொடுப்பாருன்னு. எதுக்கு என்னென்ன பில்டப் கொடுக்கணும் அளவு இருக்கு சார். நான் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல மரியாதை வச்சிருக்கேன். நண்பர், நல்ல நடிகர், பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, எல்லாம் ஓகே. அவர் குரல் கொடுப்பாருன்னு சொன்னோன்னே இன்னைக்கு வரைக்கும் ஏன் சாதிக்கிறார் மௌனம்? ஆனா அவருக்கு தான் இந்த பில்டப்பு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், வேற எந்த விஷயத்துக்கோ கூட நீங்க வாங்கி திறக்கிறதுக்கு சாதிக்கலாம், மௌனம் சாதிக்கலாம். உங்களை வாழ வச்ச தமிழ் திரையுலகத்துக்காக, தமிழ் திரையுலகத்தே ஏன்னு கேட்டா யாரோ சின்ன படம் எடுக்கிறாங்க, வாழ்ந்தான்னா செத்தான்னா அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப பெரிய திமிழங்கள்லாம் சின்ன மீன்கள், சின்ன படங்களை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன படங்களை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன படங்களுக்கெல்லாம் என்ன வரி இருந்தான்னா, நான் என்ன சொல்றேன், 50 ரூபா ஒரு ஒரே ஒரு என்ன சொல்ல வருது, ஓசூர்ல அந்த கலெக்டர் ஸ்ட்ரிக்ட் சார், 50 ரூபா டிக்கெட், 30 ரூபா டிக்கெட், டோட்டல் ஆடியன்ஸ் ஹவுஸ்ஃபுல். டிக்கெட் ரேட்டு கட்டணம் குறைக்கப்படணும். இன்னைக்கு சமச்சீர் வரின்றாங்களே, ஒரே சீர்திருத்த வரின்றாங்களே, சினிமா தியேட்டருக்குள்ள போனா ஏன் சார் இன்னைக்கு இதெல்லாம் இந்தியா முழுவதும் ஒரே வரியா? நான் கேட்கிறேன், வெளியில வந்து ஒரு பாப்கார்ன் ஒரு விலை, பப்ஸ் ஒரு விலை, கோக் ஒரு விலை. ஆனா சினிமா தியேட்டருக்குள்ள எதுக்கு சார் இந்த விலை? எம்ஆர்பி ரேட், மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் ஒன்று இருக்குல்ல, அதை மீறி எப்படி இப்படி விற்கிறாங்க வேலை? இதுக்கு மோடி அரசு எடுக்குமா நடவடிக்கை? நான் கேட்குறேன், உள்ள ஒரு நாங்கள் திரையில பார்க்கணும் அமீர் கான், திரைக்குள்ள பார்க்கணும் நாங்கள் ஷாருக் கான், திரைக்குள்ள நாங்கள் பார்க்கணும் சல்மான் கான். அதுக்காக நாங்கள் விலை கொடுத்து வாங்குறது பாப்கார்ன் அவ்வளோ ரூபா கொடுக்கணுமா? காம்போ 350 ரூபா. அதாவது இந்தி ஆர்டிஸ்டை பார்க்கறதுக்கு அந்த விலை கொடுக்கலாம். ஒரு சில பெரிய தியேட்டரில் காம்போ என்ன காம்போ? பாப்கார்னு, கோக்கு, பப்ஸு, இது 350 ரூபா. கார் பார்க்கிங் அந்த ரேட்டு என்ன? கந்து வெட்டியோட கொடுமையா இருக்கு. இன்னொன்று டைம் கூட ஆயிட்டு வெளியில் வந்து அதுக்கு காசு ரேட்டு. ஆக இதுக்கெல்லாம் யாருக்கு? இன்னொன்னுங்க, எப்படிங்க சினிமா தியேட்டருக்கு ஜனம் வருவான்? பேய் படம் எடுக்கிறேன், சினிமா தியேட்டரில் 10 பேர் உட்காந்துருக்கான், 10 பேரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் பேய் பிடிச்சி அடிச்சிடும் போல இருக்கு. சினிமா தியேட்டருக்கு எப்படி கூட்டம் வரும் இவ்வளவு விலை வச்சா? ஏழை எளிய மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் வாழணும்னா எப்படி? சினிமா திரையரங்குகளில் 100 ரூபாய் கட்டணம் அதிகங்க, கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் திரையரங்குகளுக்கு வர வேண்டும். அப்படி திரையரங்குகளுக்கு ஏழை எளிய மக்கள் வந்து பாமர மக்கள் படம் பார்த்தால் மட்டும்தான் பட உலகம் வாழும். இதற்காக திரையுலகத்தினர் போராட வேண்டும். ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து மக்கள் போராட வேண்டும், போராடியே தீர வேண்டும். காவேரி நீர் பிரச்சனைனா நான் போராடினேன். காவேரி நீர் பிரச்சனைக்கு போராடிட்டா பெங்களூர்ல படம் ஓட்ட முடியாதுன்னு பல பேர் போராடல. இன்னைக்கு மெட்ராஸ்ல ஜாஸ் சினிமா மன்னார்குடி வகையறை சேர்ந்தது. அதையும் மீறி தானே மன்னார்குடி வகையறை சேர்ந்த சசிகலா அம்மா வந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆகட்டும், ஆனா தமிழ்நாட்டுக்கு முதல்வராக முடியாதுன்னு பகிரங்கமா மேடையில பேசுறோம் டிஆர், ஊடகத்தில் பேசுறோம் டிஆர். வேற யாராவது பேசுறாங்களா? எந்த சினிமாக்காரங்களாவது? அவங்க பேசல, நான் பேசணும் இல்ல. அதை மீறி இப்ப என்னோட பையன் என்னோட பையனோட படம் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் வந்தா மெட்ராஸ்ல ஜாஸ் சினிமா
எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும்ல. எங்களுக்கு பாதிப்பு தானே, பாதிப்பை மீறி தானே குரல் கொடுத்துருக்கிறேன், இப்பயும் குரல் கொடுக்கிறேன். நான் கேட்கிறேன், யாரு பேசுறாங்க? சசிகலா அம்மார் அதிமுக பொதுச் செயலாளரானப்ப நான் எதுக்கல? சசிகலா அம்மார் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆக முடியாது, ஆக கூடாது அப்படின்னு முஸ்லிம்ஸா பிஸ்மில்லா சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் சொல்றாங்க. கிறிஸ்டியனா பிரைஸ் அலாட் சொல்றாங்க, அல்லேலூயா சொல்றாங்க. தமிழர்கள் இந்துக்களா ஆஞ்சநேயா சொல்றாங்க, ஆதிபராத்தி சொல்றாங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க அந்த அம்மா தமிழக முதல்வர் ஆக முடியாது, ஆக கூடாது. பகிரங்கமா குரல் கொடுத்தேன். அப்ப எங்களுக்கு எப்படி வந்திருக்கு எதிர்ப்பு? எதிர்ப்பை மீறி தானே குரல் கொடுத்த. அது இந்த இந்த அது ஏன் தர நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவனா? நான் சங்கத்தின் சிங்கமா? அது போராடுறது வேற, நான் வேற விதமா போராடலாம். தமிழ் திரையுலகம் அவங்க முடிவெடுக்கணும். என்னங்க 30ஆம் தேதி அவங்க முடிவு பண்ணுவாங்களாம், 3ஆம் தேதியிலிருந்து திரையரங்களை மூடுறீங்களே, ஏன் முன்னாடி முடிவு பண்ணல? ஏன் இந்த மாநில அரசு கடைசியில் 30% போடுது? நான் கேட்கிற கேள்விக்கு முன்னாடி இருந்த அம்மாவோட அரசை விட இன்னைக்கு நடக்கக்கூடிய அதிமுக அரசு பெரிய அரசா? இவங்க நடக்கிறது இது இவங்க உண்மையிலே இது அரசா? இந்த அரசுக்கு எதிராக திரையுலகம் கொட்ட வேண்டும் முரசு. ஒருவேளை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்திருந்தா ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருந்திருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. நிச்சயமா நீட்டு தேர்விலேயே நீட் இடத்துல கையெழுத்து போட்டது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவை படுக்க வச்சுட்டு அதிமுக எம்பிக்கெல்லாம் போட்டாங்க. நீட் இடத்துல இவங்க கையெழுத்து போட்டதுனால தான் நீட்டு தேர்வில் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என் தமிழினத்து மாணவர்கள் பாதிக்கிறது காரணம் இவங்க தான். ஏன் காவேரியில உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போராடி காவேரியோட உரிமைகளை விட்டுத்தராம போராடினது அம்மா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி சும்மா. அந்த முரண்பாடை நான் சொல்றேன். நான் உடன்பாடை சொல்றதை பத்தி எழுத மாட்டீங்க, முரண்பாடை சொல்லணும்னு என்ன அவசியம்? முரண்பாடு என்னன்னு கேட்டா 1000 கருத்து இருக்கும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட முரண்பாடு 1000 இருக்கும், 1000. அது இந்த விஷயத்துல கமலாவது வாயை திறந்து பேசியிருக்கா சார் ஜிஎஸ்டி பத்தி? களத்தூர் கண்ணம்மாள் உதயமான தமிழ்நாட்டில் உதயமான ஒரு நாயகன், அதை பாராட்டுறேன். என்ன தப்பு? நிச்சயமா இருப்பாங்க சார். அந்த அம்மா இருந்தா சுயமரியாதையோட கடைசி வரைக்கும் சார், உடல்நிலை நோய்வாய்ப்பட்ட போது கூட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக காவிரி பிரச்சனைக்காக அவங்க குரல் கொடுத்தாங்க சார். இன்னொரு குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சிகள் இங்க வலுவாங்க, அதனாலதான் ஜிஎஸ்டி மசோதா அமல்ல இருந்து குற்றச்சாட்டு இருக்கீங்க. யார் இல்லை, நான் மத்தியில எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். மாநிலத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை இப்ப சொல்றதா இல்லை, ஏன் சொல்லணும்னு அப்புறம் சொல்றேன். நான் தமிழ் திரையுலகத்தை பத்தி சிவா ரஜினி குரல் கொடுப்பாருன்னு சொன்னா அதுக்கே இவர் ஏன் வாயை திறக்கல? தன்னை வாழ வச்ச சினிமா உலகத்தை வாழ வைக்கிறதுக்கு, தன்னை வாழ வச்ச தமிழ் சினிமா வாழ வைக்கிறதுக்கே குரல் கொடுக்காதவர் தமிழ்நாட்டுக்கு வாழ வைக்கிறதுக்கு குரல் கொடுப்பாருன்னு ஒரே ஒரு புள்ளையா சொல்லி தான் இப்ப போட்டிருக்கேன். அடுத்து வர்ற சொல்லுங்க சார், அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது அவங்களோட உரிமை. ஆனா தமிழ் தகுதி இருந்தா தான் தாங்க முடியும் தலைமை. தகுதி இல்லாதவங்களை தலைமை தாங்க கூப்பிட்டா அது மடமை. ஒன்னு சொல்ற என்னன்னு கேட்டாக்கா, அந்த அம்மா அதிமுக தலைவி, அந்த அம்மா அந்த புண்ணியவதி வாங்கி தந்துட்டு போயிட்டாங்க ஓட்ட, ரெட்டையிலைக்கு வாங்கி தந்துட்டு போயிட்டாங்க ஓட்ட. இன்னைக்கு அந்த அதிமுகங்கிற கப்பல் ஆயிடுச்சு ஓட்ட. இனிமே அதை வச்சுட்டு முடியாது ஓட்ட. இவங்களால மக்கள்கிட்ட நின்று வாங்க முடியாது ஓட்ட. ஆனா அதனாலதான் பிரதமர் மோடி ஐயா சுத்த ஆரம்பிச்சிருக்காரு ராட்ட, குழப்ப பாக்குறாரு தமிழ்நாட்டை. யாரோ சிலருக்காக, சில நடிகருக்காக போட சொல்லி பார்க்கிறார் புது பாட்டை. ஆனா தமிழன் எல்லாம் சேர்ந்து நிக்க ஆரம்பிச்சுட்டான் எதிர்ப்ப காட்ட. வர்ற சொல்லுங்க யார வேணாலும், அப்புறமா பேசுவோம். இது டீசர், இனிமே தான் இதுக்கு ட்ரெய்லர். சார் அவர் வர சொல்லுங்க சார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்க சார். வர்றன்னு சொல்லுங்க சார். நான் கேட்ட கேள்வி, ரஜினியை நான் மதிக்கிறேன், சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டேன். தன்னை வாட வச்ச தமிழ் சினிமாவுக்காக ஏன் குரல் கொடுக்கல? அதே அபூர்வ ரகம் நடிச்ச ஒரு கமலஹாசன் கொடுக்கிறாரு குரல். அந்த டி ராஜேந்தர் குரல் கொடுத்தான், கமலஹாசன் குரல் கொடுக்கிறாரு. எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வராதா?
மக்கள்கிட்ட இந்த கேள்வி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்லிட்டு சார், அவரு அரசியலுக்கு வராரோ வரலையோ, யாரோ நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது பில்டப், யாரு பண்றாங்க செட்டப், யாரு உருவாக்க பார்க்கறாங்க சில பேருக்கு கெட்டப். மக்கள்கிட்ட வாங்க. நானும் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் மாட்டுக்கார வேளன் மக்களின் தோழன் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து போராடுற பருகூர் தொகுதியில் அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் நின்னவன் டி ராஜேந்தர். கட்டியை விட்டு இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன் கலைஞர் ஆட்சியில் எதிர்த்து குரல் கொடுத்தவன் டிஆர். நான் 3 முதலமைச்சர் எதிர்த்து போராடினவன் டிஆர். ரஜினிகாந்த் எதிர்த்து அத்தனை திரைப்படங்கள் திரையுலகத்தில் விட்டு வசூல் பண்ணி காட்டினவன் டிஆர். ரெடியா இருக்கிறேன். என்ன நேரத்தில் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவேன். சும்மா இப்ப ஏன் பேசணும்? சினிமா ஆகிட்டு இருக்கு தாறுமாறு, சினிமா ஆகிட்டு சுக்கு நூறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தா நிலைமை வருமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சின்னு சொல்றாங்களே, இன்னைக்கு திரையுலகத்துக்கு இவ்வளவு பண்ணுவாங்களா துரோகம்? சார் ஒரு வயிற்றுச்சல் சொல்றேன் சார். ஒரு பெரிய படம், என்ன ஓப்பனாவே சொல்றேன், கபாலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். படம் முடுக்கல துப்பாக்கி வச்சுட்டு புட்ட 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 புட்டப்புன்னு சொல்லுவாங்க. அந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஆனா புலின்னு ஒரு படம், இளைய தளபதி விஜய் நடிச்ச படம், படத்துக்கு வச்ச தலைப்பு புலி, வச்ச தமிழம் செல்லக்குமார்னு ஒரு தமிழம் வச்சான் அந்த புலி. அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கல சார். ஏன் சார்? ஏன் நான் கேட்கிறேன். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனியில் நடிக்கிறாரு, இப்ப ஏன் யாரும் ஏத்து குரல் கொடுக்கல? அன்னைக்கு இளைய தளபதி விஜய் என்ற ஒரு தமிழன் நடிச்சான் கத்தி. அன்னைக்கு தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்தீங்களே கத்தி, எதிர்ப்பு தெரிவிச்சீங்களே நின்னு சுத்தி. இப்ப இல்ல, அன்னைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? இப்ப நான் கேட்கறது அன்னைக்கு கத்தி திரைப்படத்துல இளைய தளபதி விஜய் நடித்த அப்ப விஜய்க்கு, ஏன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய உணர்வு படைச்சவரு இதெல்லாம் சார். புலி படத்துக்கு எதுக்கு சார்? குழந்தைங்கலாம் பார்க்குற மாதிரி தான் சார் படம் இருந்தது. ஏன் சார்? ஏன்னா நான் கேட்கிறேன் சார், அன்னைக்கு இருந்த அரச அந்த படத்துக்கு டாக்ஸி வரி விலக்கு கொடுக்காம தடுத்தது யார்? நாங்க இப்படி எல்லாம் பேசுவோம், நாங்க பேசுவோம் இல்ல. அதாவது திரையரங்கு கட்டணங்களை குறைத்தார். இன்னொன்னு சார், டிவிடில அந்தாண்ட சார், இன்னைக்கு மக்கள் திரையரங்களை படம், அதாவது டிவிடியில பார்த்தா படம் பார்க்கறது ஓசியில, திரையரங்கத்தில் படம் பார்த்தா ஏசியில. இதான் விஷயம். ஏசியில பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஆனா ரேட்டு கொஞ்சம் நியாயமா இருந்தா தான் சார் பார்க்க முடியும். கிடையாது, எங்களோட காலத்துல டிக்கெட் இந்த ரேட்டு கிடையாது. எங்கிட்ட நீங்க வரலாறு பேசாதீங்க சார். 3 டிவி சிடிலாம் அந்த காலத்திலயும் வந்தது. நான் என்னோட படத்தை எஃப்எம்எஸ்க்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் என் படத்தை விற்கல. என் படத்தோட ரைட்டை சேட்டலைட் டிவிக்கு விற்காமலே இருந்தேன். என் கொள்கையே வேற. அது மட்டும் இல்ல, அருவாளை போட்டு ஏன்னா என் திருட்டு விசிடிக்கு எதிராக குரல் கொடுத்தேன். அத்தனை கடையை அடிச்சு உழைச்சேன். அத்தனை வழக்குகளை என்னோட ரசிகர் மன்றத்தை வச்சு சந்திச்சேன். என் போராட்ட குணம் வேற சார். அந்த காலகட்டமே வேற. சும்மா வாயால சொல்றது, நாங்க குரல் கொடுப்போம். சும்மா ஒன்றும் இல்லை, கும்பகோணத்தில் தீ விபத்து நடந்தா அங்கே போய் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு அல்வா வருடம் இந்த மக்களை, இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்களே. யார் போய் சந்திச்சாங்க சொல்லுங்க. நீங்க என்னைக்கே கேள்வி கேட்டிருப்பீங்களா? சொல்லுங்க. அன்னையோட நீங்களும் மறந்துடுவீங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. இன்னொன்று, நாங்கள் அதற்கு இந்த நிதி தருகிறோம், இதற்கு அந்த நிதி தருகிறோம் அப்படின்னு நீங்க போடுவீங்க. போட்டி போட்டுட்டு போடுவீங்க. போட்டா அவங்களாம் அந்த நிதி கொடுத்துருக்காங்களா? மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா? இன்னைக்கு வரைக்கும் யாராவது பார்த்துருப்பீங்களா கணக்கு? அதை முதல்ல சொல்லுங்க எனக்கு, அப்புறம் நான் பேசுறேன்.